அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12 மணி. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12 மணி 2 நிமிடங்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் எக்கோ பண்ணுது பாஸ்டர். ஏதாவது சவுண்ட் இருக்கா உங்களுக்கு? எதுவும் சவுண்ட் இல்லைங்க, என்கிட்ட சவுண்ட் எதுவும் இல்லை. வைஃபை இல்லைன்னா ஏதோ சத்தம் இப்ப கேக்குதுங்களா? ஏதோ சத்தமும் இது கேக்குது. அதை பார்த்துக்கொள்ளுங்க. எக்கோ பண்ணுது. நான் கால் பண்றது திருப்பி சொல்லுது. அப்படியே நின்று கொள்ளுங்க பாஸ்டர். அருமையானவர்களை நாங்கள் திரும்பி நீங்க கால் பண்ணுங்க. திரும்பி கால் பண்ணுங்க. நீங்க என்ன இப்ப சரியா இருக்கு நினைக்கிறேன். ஓகே. அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் காரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு இருந்த பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் படிக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. ஆமென். காட் பிளஸ். ஆமென். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீர் போதுமானவர், நீ ஜீவிக்கிறவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற நாட்கள் இந்த வேளையில் கொடுக்க போகிற வார்த்தை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதயத்திலும் விதைக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வர கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாம் திங்கட்கிழமை தாயை போல தேற்றும் கர்த்தர் என்ற மததே இருந்தபடியினாலே தாயை, அவருடைய அன்பை தாய்க்கு ஒப்பிடுகிறதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்த்தோம். வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயும் தந்தையும் கனம் பண்ணு. முதலாவது தாய், இரண்டாவது தகப்பன், இருவரையும் கனம் பண்ணு. அப்போது உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்து கொடுக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையை நம்புகிறோம். கடந்த தினத்தில் நாம் பார்க்கும்போது 2 தாயினுடைய அன்பை பார்த்தோம். எவ்விதமாக அவர்கள், அந்த தாய்மார்கள் கர்த்தரால் தேற்றப்பட்டார்கள், கர்த்தரால் அற்புதத்தை செய்தார்கள். அவளுடைய வாழ்க்கையில் பெற்றெடுத்த அந்த பிள்ளை எவ்விதமாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டது என்று சாமுவேலையும் பார்த்தோம். இஸ்மேல் பெற்ற ஆசீர்வாதத்தையும் நாம் பார்த்தோம். இன்று தினத்திலே நாம் பார்க்க போகிறது இன்னொரு அருமையான தாய், மோசையின் தாயை நாம் பார்த்தோம். இப்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு வந்த ஒரு அருமையான ஒரு தாயை பார்க்க போகிறோம். அன்னாள் தன் வாழ்க்கையில் நொந்து, தன் வாழ்க்கையில் பிரச்சனையோடு, தன் வாழ்க்கையில் அவளுடைய ஏக்கத்தையும் அவளுடைய வாஞ்சையும் தாகத்தையும் யாராலும் தீர்க்க முடியாமல் இருந்தது. ஒரு குழந்தைக்காக ஏங்கின ஒரு தாய். அது கர்த்தருடைய கரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் கர்ப்பத்தை தொட்டால் ஒழிய யாரும் தொட முடியாது.
கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், அவருடைய நாமம் மகிமையின் நாமம், அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறாத நாமம். அந்த நாமத்தை உடைய கர்த்தரை தன் புருஷன், தன் குடும்பம், தன் பெற்றெடுத்தவர்கள் யாரும் எனக்கு உதவி செய்யாத நிலையில் நான் தவித்திருக்கும் பொழுது கடைசியாக ஆண்டவரை கடைசி நம்பிக்கை கர்த்தர் மீது வைப்பேன் என்று தேவனுடைய ஆலயத்தில் வந்து 1 சாமுவேல் 1:10 பார்க்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி போடுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்க பார்க்கிறோம் ஜெபத்தில் ஒரு பொருத்தனை, கர்த்தருடைய நாமத்தையே அசைக்கக்கூடிய ஒரு பொருத்தனை, கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பொருத்தனை, பசுத்த ஆவினாலே ஏவப்பட்ட ஒரு பொருத்தனை. அந்த பொருத்தனை கர்த்தர் கிருபையாய் அவர் அங்கீகரித்ததை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். புருஷனால உதவி செய்ய முடியவில்லை. எல்கனா தன்னுடைய மனைவிக்கு அதிக அன்பு செலுத்தினாலும் அவனால தந்தையாகவும் மாற முடியவில்லை, தன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்திற்கு எதாயும் செய்யவும் முடியவில்லை, தன்னுடைய மனைவியும் தாயாய் மாறக்கூடிய நிலையில் அவன் எதையும் செய்ய முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தராகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிற நிலை இங்கு வந்தது. மனம் கசைந்து அழுதார், மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவள் போய் மனம் கசந்து எங்கே போனாள்? தன் வீட்டின் அறையில் அல்ல, தன் தாயின் வீட்டின் அறையில் அல்ல, நண்பர்களுடைய வீட்டின் அறையில் அல்ல, தன்னை படைத்த கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா அவருடைய வீட்டிற்கு போனார். தேவ சமூகத்தை தேடினார். விசுவாசத்தை முழு இருதயத்தோடு கர்த்தர் மீது வைக்கவும், விண்ணப்பத்தை ஏறெடுக்கவும், என் வாழ்க்கையில் தாயாய் மாற வேண்டும் என்றால், கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் வைக்கிற இந்த அன்பு விலையேறப்பெற்ற அன்பு, என் கர்த்தராகிய தேவனுடைய காலை பிடித்துக் கொள்வேன் என்று மனம் கசைந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எனக்கு அருமையானவளே, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற காரியம் விண்ணப்பம்.
அவரே வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை. அவரே நம்மை ஆதரிக்கிறவர். அவரே நம்மை காப்பாற்றுகிறவர். அவர்தான் என் வாழ்க்கையின் கர்ப்பத்தை தொட முடியும். இந்த விண்ணப்பத்தை ஒரு ஆண் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும். அந்த ஆண் பிள்ளை கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், அவள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டது. ஏனென்றால் நான் எதை என்னுடைய மனுஷனுடைய சிந்தனையில் யோசிப்பேனானால் கர்த்தருடைய இதயத்தை அசைக்கக்கூடிய அளவுக்கு பசுத்த ஆவி அவளுடைய உள்ளத்தில் இருந்து பேசினது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்குமானால் அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன். நான் தாய் என்ற ஒரு பட்டத்திற்கு இருந்தால் போதும். மலேடி என்ற ஒரு பகுதியில் இருந்து நான் வெளியேறினால் போதும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவருடைய நாமத்தை நம்புகிற ஒவ்வொருவருக்கும், பசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய திட்டத்தின்படி விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது கடைசி நம்பிக்கை என்று கர்த்தருடைய காலை பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து ஜபத்தை கேட்கிறவராய் அற்புதத்தை செய்கிறார். ஒரு மகா பசுத்தமுள்ள கர்த்தர் அவர். இஸ்ரவேலில் மகா பசுத்தமுள்ள தேவன். இந்த மகா பசுத்தமுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது பசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று காண்கின்ற தேவன், எதிர்பார்க்கிற தேவன். கர்த்தருடைய நாவிலிருந்து நாம் நம்முடைய நாவிலிருந்து ஒரு விண்ணப்பத்தை சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாவிலிருந்து நமக்கு பதில் வருமானால் அதை கர்த்தர் செய்கிற அற்புதம் என்றும் கர்த்தரால் போஷிக்கப்படுவதும் என்றும் நாம் விரும்புகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பசுத்தர். அதை சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். அன்னாளுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். தாயாய் மாற வேண்டும் என்று மாத்திரமல்ல, உமக்காகவே ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த பொருத்தனை கர்த்தருடைய சமூகத்தில் வந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பொருத்தனை வந்த பிறகு கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். அன்னாளுடைய கர்ப்பத்தை தொட்டார். அவள் கர்ப்பம் தரித்தாள். எவ்வளவு பெரிய அற்புதம்! கல்யாணம் ஆகிய அநேக ஆண்டுகள் கழித்த பிறகு கூட அநேகருடைய வாழ்க்கையில் மலடியாய் இருக்கிறார்கள்.
குழந்தை இல்லாத பாக்கியத்தில் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவிலே, தேவாதி தேவன், கத்தாதி கத்தா, ராஜாதி ராஜன், நீதி உள்ளவர், மகிமை நிறைந்தவர். அவர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்த கர்த்தர். கர்த்தர் கர்ப்பத்தை தொட வேண்டும், ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க வேண்டும், அந்த ஆண் பிள்ளை உமக்காகவே பணியுடைய செய்ய வேண்டும். இதுதான் அவளுடைய விண்ணப்பம். கர்த்தருக்கு அர்ப்பணித்தல், தீர்மானத்தை எடுப்பது, அந்த தீர்மானம் கர்த்தருக்காக எடுப்பது, அந்த தீர்மானம் கர்த்தருடைய நாமத்திற்காக எடுப்பது, கர்த்தருடைய வீட்டுக்காக எடுப்பது, கர்த்தருடைய ஆலயத்திற்காக எடுப்பது, தேவனுக்காகவே செய்த ஒரு பொருத்தனையாய் மாறினது. ஆகவே கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை தொட்டார். குழந்தை பாக்கியம் பெற்று கொள்வதற்கு கர்த்தர் அவள் கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையாக இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அடியாள் என் சிறுமையை கண்ணோக்கி பாரு. ஆம், எவ்வளவு எளிமையான ஜெபம், அழுகையோடும் மனக்கசைவோடும் மன வருத்தத்தோடும், ஆனால் முழு இருதயத்தின் நம்பிக்கையோடு விண்ணப்பம் பண்ணினால், முழு இருதயத்தின் நம்பிக்கையோடு அழுதால், இதுதான் நாம் பார்க்க வேண்டிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அண்ணாக்கு இருந்த பிரச்சனை வேறாக இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை வேறாக இருக்கலாம், வேறு விதமாக இருக்கலாம். கர்த்தர் ஒருவரே. அன்னாளுக்கு உதவி செய்தவர் உனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அண்ணாவுடைய கண்ணீரை துடைத்த கர்த்தர் உன்னுடைய கண்ணீரையும் துடைக்க வல்லவராயிருக்கிறார். அன்னாளுக்கு அற்புதத்தை செய்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கூட அற்புதத்தை செய்து அடையாளங்களை செய்து தன்னுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனையில் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்கிற கர்த்தர். திட நம்பிக்கையோடு ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். விடாமுயற்சியாக ஆலயத்திற்கு புறப்பட்டால், வேண்டினால், விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினால், ஊற்றப்பட்ட அந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஒரு தாய் தன்னுடைய விண்ணப்பத்தை தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுவதையும் பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த தாய் அன்னாள் பிறப்பதற்கு முன்பதாகவே வேண்டுகிறார். உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், பிறந்த பிறகு இந்த பிள்ளைகளுடைய நிலையில் மாற்றம் இருக்கிறது. பெற்றோரின் தாயின் சொல்லை கேட்பது கிடையாது, தந்தையின் சொல்லை கேட்பது கிடையாது. கர்த்தராகிய தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அந்த கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக பணிந்து முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்ட கண்ணீரை கர்த்தர் பார்த்தார்.
அதே போல நம்முடைய வாழ்க்கையில் விடுகிற கண்ணீரை பார்க்கிற கர்த்தர், நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கும் கர்த்தர். இந்த 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பத்தை பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்காகவே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அவன் என்றால் சாமுவேல். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இவள் கர்த்தருக்கு முன்பதாக தன்னுடைய உத்தமத்தை சொல்லுகிறார். உத்தமம் என்னவென்றால், ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தது, பொருத்தனை பண்ணினதில் பின்வாங்கவில்லை. அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் நடப்பதற்கு பின்வாங்குதல். தன்னுடைய பிள்ளைகள் கெட்ட வழியில் போகும்போது கூட பெற்றோர் காம்ப்ரமைஸ் போவது, எப்படியாயிலும் போட்ட முடியுது இல்ல. வாழ்க்கையில ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள், பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுத்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறார். ஆமா, நம்முடைய பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் இயேசுவின் சத்தியத்தையும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கும் தாய் மூல காரணமாய் இருக்க வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய மனைவி என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாலை நேரத்திலும் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி பிள்ளைகளை படுக்கைக்கு அனுப்புகிற பழக்கம் இருந்தது. தாய்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல். உன் பிள்ளை அநேக பிரச்சனைகளையும் துக்கத்தையும் கண்ணீரையும் உனக்கு கொண்டு வந்தாலும், உன் கண்ணீரை கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஊற்றும் போது உன் பிள்ளை உனக்கு கொடுக்கிற கண்ணீரை தலைகீழாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்காகவே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு பிள்ளைகளை கொண்டு வருவதில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவரீருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரியே, உங்களுடைய குடும்பத்தின் நிலை என்ன? உங்களுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு ஜெர்மன் தேசத்திலே லுத்ரன் சர்ச்சில் பிள்ளைகளை பெயர் வைத்து ஆசீர்வதிக்கிறார் என்றால், பெற்றோரைத்தான் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, இந்த பிள்ளையை விசுவாசத்தில் வளர்ப்பியா? இந்த பிள்ளையை ஆலயத்திற்கு கொண்டு வருவியா? இந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பாயா? இவ்விதமான காரியங்களை கேட்கிறது பார்க்கும்போது, குழந்தையா இருக்கும் போது பெற்றோருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பசுத்த ஆவியின் மூலமாக, பசுத்த ஆவியின் மூலமாக ஏறெடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பம்
அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவள் ஒப்பு கொடுத்தது போல பிள்ளையின் மீது வைத்த அன்பு, பிள்ளையின் மீது பாசம், தன்னோடு வாழ வேண்டும் என்று இல்லை. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினேன், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவருடைய நாமம் வாழ்த்தப்படட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன் வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய ஒரு தீர்மானம். கர்த்தர் சமூகத்தில் வளர்ந்த பிள்ளை, தேவனுடைய வீட்டில் வளர்ந்த பிள்ளை, கர்த்தர் பேசுகின்ற வரையிலும் தன் வாழ்க்கையில் எதையும் அறியாத பிள்ளை. கர்த்தர் பேசிய பிறகு அந்த பிள்ளையை கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினான் என்பதை பார்க்கிறோம். அம்மையா ஜெபித்த ஜெபத்திற்கும், போட்ட முழங்காலுக்கும், விட்ட கண்ணீருக்கும் பதிலை கொடுக்கிற கர்த்தர் இறங்கி வந்து வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, பசுத்தமாய் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த தீர்க்கதரிசி. இவரால தான் தாவீது அரசன் அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் உபயோகப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி, அன்னாளின் குமாரன். சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். பசுத்தாவினுடைய வல்லமையும் பலனும் இவளை தாங்கினது, காப்பாற்றியது, ஆதரித்தது. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இவளுடைய வாழ்க்கையில் கர்ப்பத்தை தொட்டார், அதை ஆசீர்வதித்தார். இந்த வாழ்க்கையில நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது பழைய ஏற்பாட்டில் 3 தாய்மார்களை நாம் பார்த்தோம். ஒன்று ஆகார், 2வது மோசேயின் தாய், 4வது அன்னாள், சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தாய். எவ்விதமாக அழுதால், எவ்விதமாக தீர்மானத்தை எடுத்தால், எவ்விதமாக கண்ணீரை துடைத்தார் கர்த்தர், எவ்விதமாக கர்ப்பத்தை தொட்டார். ஆண்டவர் கொடுத்த குழந்தையை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக எடுத்த தீர்மானமும் பொருத்தனையும் அவள் தவறாதபடி கர்த்தருக்காக செய்ததை வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு கானானிய தாய் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவினிடத்தில் வருகிறார். இந்த தாயினுடைய அன்பு விலையேறப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மீதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமோ என்றாள். இயேசு அவளுக்கு பிரவித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த கானானிய பெண்மணி
அநேக காரியங்களில் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை அவள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். இவளுக்குள்ளே எடுத்த ஒரு அசையாத ஒரு தீர்மானம் என்னவென்றால், கர்த்தரால தேற்றப்பட்ட ஒரு அன்னாளை பார்த்தோம். இந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் இயேசுவினுடைய குலத்தில் வந்தவள் அல்ல, கானானிய தேசத்தை சேர்ந்த வேறு ஜாதி உள்ளவளாய் இருந்தார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இவள் வந்த பிரச்சனை என்னவென்றால், தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு குருடனுடைய வாழ்க்கையிலே அவனும் ஆண்டவரை நோக்கி இவ்விதமாகத்தான் கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட விண்ணப்பத்தை பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். தாவீதின் குமாரன் இரங்கம் என்று சொல்லும் போது, அப்பா ஒரே அடி அவளோடு பேசுவது, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதா? என் ஜனத்தை தேடி வந்தேன், என்னை நேசிக்கு, என்னை பின்பற்றி என் மீது விசுவாசம் வைக்கும் ஜனத்தை நோக்கி வந்தேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமையுள்ள தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கானான் நீ சகோதரியை அவளை பார்த்து அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகளுக்குத்தான். இவள் ஒரு ஞானம் உள்ள ஒருவளாய் இருந்து, இவள் எவ்விதமாக ஆண்டவரோடு இடைப்படுகிறாள் என்றால், அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, அது உண்மைதான். ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்களுடைய எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னோமோ என்றார். ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னோமோ என்றார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தன்னையே தாழ்த்துக்கிறார். ஒரு எஜமான் போடுகிற அந்த துண்டுகள் அது போதும். இவளுடைய மனச்சாட்சியும் மனமும் எவ்விதமாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இவளுடைய விண்ணப்பம் ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசம், என் பிள்ளையை குணமாக்க வேண்டும், என் மகளை குணமாக்க வேண்டும். ஒரு தாய் தன் பிள்ளையை வெறுக்காமல், தன் பிள்ளை சுமந்து கொண்டிருக்கிற பிரச்சனை தீர்ப்பதற்காக இயேசுவின் இடத்தில் வந்தார். இதுதான் இவளுடைய வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை, இயேசு. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில கூட தீராத பிரச்சனைகள் தொடரும் போது, இயேசு கடைசி நம்பிக்கையாய் உங்களுக்கு இருக்கும் போது, உங்களுடைய விண்ணப்பத்தை ஆதரிக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
அவர் போதுமானவராய் சுற்றித் திரிந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அவர்கள் அவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளிடத்தில் வருகிற கர்த்தர், ஆனர் பண்ணுகிற கர்த்தர். இவள் இப்படி பேசிய பிறகு மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னமோ என்றால் ஆண்டவருடைய ஏசாமியினுடைய இதயத்தையே அவளுடைய வார்த்தைகள் அசைத்தது. அவளுடைய விசுவாசத்தை குறித்து பெருமிதம் பண்ணினார் இயேசு. ஆகவேத்தான் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசு அதற்கு பிரயோத்திரமாக, ஸ்திரியே இங்கு ஒன்று போட்டுக்கொள்ள வேண்டும். விடாப்பிடியாய் தொடர்ந்து உன் பிள்ளைக்காக வாதாடுகிற விசுவாசத்தை என் மீது வைத்து நானே அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமாக்கினோம். அந்நேரமே. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தின் மூலமாக, விடாப்பிடியான விண்ணப்பத்தின் மூலமாக தம்முடைய குமார்த்திக்கு அற்புதத்தை பெற்ற ஒரு தாய். இந்த தாயினுடைய அன்பு எவ்வளவு பெரியது! பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். பெற்றோர் ஒரு காலமும் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போக கூடாது என்று நினைக்கிறவர்கள். தம் பிள்ளை நல்லாக வாழ வேண்டும். நான் வாழாவிட்டால் என் பிள்ளை நல்லா வாழ வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக அவளிடத்தில் சொன்னது, உன் விசுவாசம் பெரியது. நம்முடைய விசுவாசம் பெரியதா இருக்கட்டும். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி, உன்னுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமா, ஒரு தாய் ஏறெடுக்கிற, தன்னுடைய பிள்ளைக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பத்தையும் தன் தாய் விடுகிற கண்ணீரையும் காண்கிற கர்த்தர், விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர். வேலையிலே ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற கர்த்தர் அவர். ஒரு தாயினுடைய அன்பை கர்த்தருடைய அன்புக்கு தேற்றுதலுக்கும் கர்த்தர் ஒப்பிடுகிறார். ஆகவே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தாய்மார்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக விடுகிற கண்ணீர், நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் காக்கப்படும். கர்த்தரை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்புவோம். விசுவாசத்தை முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவருடைய சமூகத்தில் வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையின் வரலாற்றில் அவள் மனம் கசந்து அழுது தேவனுடைய சமூகத்தில் போராடின போது, விசுவாசத்தின் தந்தை கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன், அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய்
அவருடைய பாதத்தை பிடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அன்னாள் ஜெபித்தால் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை தொட்டு ஒரு பிள்ளையை கொடுத்து தாயாய் மாற்றினார். இதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜாதி ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமை நிறைந்த கர்த்தரை எந்தெந்த தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையின் நிமித்தமாக பிரச்சனைகள் இருக்கிறதோ, எந்தெந்த தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளையின் நிமித்தமாக பிரச்சனைகள் இருக்கிறதோ, அவெல்லாம் முழங்காலிலே நின்று போராடி ஜெபிக்கிற, பெற்றோராய் போராடி ஜெபிக்கிற ஒரு தாயாய் இருக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். There is power in the name of Jesus. எந்தெந்த குடும்பங்களில் பிள்ளைகள் அலக்கழித்து பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் வாழ்கிறதோ எல்லாவற்றையும் தலைக்கீழாய் மாற்ற இயேசுவின் ரத்தம் முற்றிலுமாக சுகன்பலனை கொடுத்து காப்பாற்றும். விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று தான் அநேக விசுவாசத்தினுடைய தாயும் தந்தைக்கு இருக்கிற ஆர்வம் தாகம். போல பிள்ளைகள் இந்த கானானினுடைய மகள் எப்படி அவள் தன் மகளுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அவளுடைய விசுவாசத்திற்காக அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பங்களே எந்தெந்த பிரச்சனைகள்னால அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பசுத்த ஆவியினுடைய பெலனும் வல்லமையை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். There is power in the name of Jesus. ஆசீர்வதிய காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். அண்ணானுடைய கண்ணீரை கண்ட கர்த்தர், எங்களுடைய எல்லா காரியங்களையும் காண்கிற கர்த்தர். அவருக்கு பேரை காண்கிறவர் என்று பெயரிட்டால் கர்த்தர் தாமே. ஆகார் கூட கண்ணீரை காண்கிறவர் என்று பெயரிட்டால் அப்படியே நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you. ஆமென். ஆமென். God bless you brother. God bless you. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பினியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்த வாரத்திலே திரும்பமாக சந்திப்போம். திங்கட்கிழமை வாசல். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you pastor. ஆமென். ஆமென். God bless you brother. God bless. ஆமென். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி